எதிர்கால ஆசிரியர் தோழமைகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அப்பாடா! ஒரு வழியா டெட் எக்ஸாம் முடிச்சாச்சு. ஏதோ ஓரளவுக்கு பாஸ் பண்ணிட்டோம் மார்க் குறைச்சதால. அடுத்து என்ன? ஒரு சிலர்லாம் பாஸ் பண்ண உடனே நம்ம வேலை செய்ய போற இடம் எங்க? எவ்வளோ சம்பளம்? அப்படின்னு ரொம்ப ஆவலா ஒரு சிலர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கல்வித்துறை எவ்வாறு இயங்குது? இந்த கல்வித்துறையில என்னென்ன அமைப்புகள் இருக்குது? என்னென்ன பள்ளிகள் இருக்குது? நம்ம வேலை செய்ய போற பள்ளி எது? ஆகிய ஃபுல் டீட்டெயில் ஏ டூ இசட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அதாவது பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணவங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 24,310 பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்கு. அடுத்து 7,000 மிடில் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஸ்கூல் இருக்கு. இந்த 30,000 ஸ்கூல்ல தான் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் போய் வேலை செய்ய போறீங்க. இந்த 30,000 ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கல்வித்துறை அப்படின்ற ஒரு துறை கீழே வருது. நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. தொடக்க கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்கு, பள்ளி கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்கு. தொடக்க கல்வித்துறையில பிரைமரி ஸ்கூல்ஸ் அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் வந்து தொடக்க கல்வித்துறையில வரும். ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து பள்ளி கல்வித்துறை கீழே வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு எங்கும் கிராமங்கள் தோறும் ஒரு பள்ளியாவது பிரைமரி ஸ்கூல் இருக்கும். அதே போல மிடில் ஸ்கூல்ஸும் ஒரு 3 ஊருக்கு ஒரு இடத்துலயாவது மிடில் ஸ்கூல்ஸ் இருக்கும். இந்த பிரைமரி ஸ்கூல்ல 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரை இடம்பெற்றிருக்குது. மிடில் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 8ஆம் வகுப்பு வரை இடம்பெற்றிருக்கும். இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ்ல இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தான். செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அதாவது பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணவங்க இந்த பிரைமரி ஸ்கூல்ஸ்ல தான் போய் செய்ய போறீங்க. கொஞ்சம் பேர் வந்து மிடில் ஸ்கூல்லயும் கிடைக்கும் வேலை. ஒருவேளை உங்களுக்கு மிடில் ஸ்கூல் கிடைச்சாலும் நீங்க அங்கேயும் 1 to 5th தான் எடுப்பீங்க. அப்ப மிடில் ஸ்கூல்ல இருக்கிற 6, 7, 8 வகுப்புகளுக்கு யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து பிடி அசிஸ்டன்ட்ஸ், அதாவது பேப்பர் 2 எழுதி பாஸ் பண்ணவங்க வந்து மிடில் ஸ்கூல்ல இருக்கிற 6, 7, 8 வகுப்புகளுக்கு எடுப்பாங்க. சரி, எவ்வளவு சேலரி கிடைக்கும் அவங்களுக்குன்னு பார்த்தோம்னா, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா பேசிக் பே 20,600. அதுல ஒரு பாதி 50% மேல இப்ப டிஏ இருக்கு. அதுல ஒரு பாதி 10,000 வந்து நம்ம டிஏ அது கூட சேர்த்துக்கிட்டோம்னா 30,000 சில்லற வரும். அடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு மத்திய அரசு ஊழியர்களை காட்டிலும் நிறைய சம்பளம் குறைவா இருக்குதுன்றதால அவங்களுக்கு ஒரு நிவாரணமா ஒரு 3,000 எக்ஸ்ட்ரா தராங்க. அதையும் சேர்த்தோம்னா ஒரு 33,000க்கு மேல வரும். இதுல ஒரு 3,000 சில்லற வந்து பிடிப்பு போயிடும். அப்ப எப்படியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 வந்து அவங்களுக்கு சேலரி கிடைக்கும் மாசத்திலே. இப்போ ஒரு செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து பிரைமரி ஸ்கூல்ல சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ப்ரமோஷன்ல பிரைமரி எச்எம்மா போலாம். பிரைமரி எச்எம்மா போயிட்டு அதன் பிறகு அவங்க வந்து பிடி அசிஸ்டண்டா போலாம். அதாவது மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பிடி வேலைக்கு போலாம். அதன் பிறகு அதுலயும் ப்ரமோஷன் ஆகி அவங்க வந்து மிடில் ஸ்கூல் எச்எம்மா போலாம். மிடில் ஸ்கூல் எச்எம்ன்றது வந்து ஒரு பிஜி கிரேடுக்கு ஈக்குவலான ஒரு பதவி. அவங்க வந்து அட்டஸ்ட் கையெழுத்து கிரீன் இங்க்லாம் போடலாம். அந்த மிடில் ஸ்கூல் எச்எம்ல இருந்து அவங்க வந்து ப்ரமோஷன்ல பிஇஓ, அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆபீசர், வட்டார கல்வி அலுவலராகவும் போலாம். இதுதான் இவங்களோட ப்ரமோஷன் முறை. சரி, இந்த லைன் அப்ல எது எது என்ட்ரி வேலை, எது எது ப்ரமோஷன் வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் கிரேட் போஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, அது ஃபுல்லா 100% என்ட்ரி லெவல் போஸ்ட் தான். அதுல முழுக்க முழுக்க போட்டித் தேர்வு மூலமா தேர்வர்கள் நேரடியா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பிரைமரி எச்எம் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க 100% அது வந்து ப்ரமோஷன்ல தான் எடுக்கிறாங்க. அதை டைரக்டா எடுக்கிறது கிடையாது. பிரைமரி எச்எம்ல யார் சீனியர் இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பிடிஸா மாத்துவாங்க. அவங்களுக்கு அந்த தகுதி இருந்தா, அதாவது பேப்பர் 2ல அவங்க பாஸ் பண்ணி இருந்தா பிரைமரி எச்எம்ல இருந்து மிடில் ஸ்கூல்ல பிடி அசிஸ்டண்டா ஆக்குவாங்க. மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பிடி வேலைகள் முழுக்க இந்த பிரைமரி எச்எம் ப்ரமோஷன் மூலமா தான் 100% எடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. 50% தான் பிரைமரி எச்எம் ப்ரமோஷன் மூலமா நிரப்பப்படுது. மீதி 50% ஆஃப் மிடில் ஸ்கூல் பிடி வேகன்சி வந்து நேரடி நியமனம் மூலமா, அதாவது இப்ப நிறைய பேர் நம்ம பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருப்போம்ல, அவங்கள இருந்து அந்த 50% ஆஃப் வேகன்சி வந்து நிரப்பப்படுது நேரடியா. அதன் பிறகு மிடில் ஸ்கூல் எச்எம் வேலை இருக்கு. அதாவது பிடி எச்எம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா 100% பிடி அசிஸ்டன்ட்ஸ், அதாவது மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பிடி அசிஸ்டன்ட்ஸ் அவங்க மூலயமா தான், ப்ரமோஷன் மூலயமா தான் 100% பிடி எச்எம் போஸ்ட், அதாவது மிடில் ஸ்கூல் எச்எம் போஸ்ட் நிரப்பப்படுது. அதுல வந்து நேரடி நியமனம் கிடையாது. சரி, அந்த மிடில் ஸ்கூல் எச்எம்ல இருந்து பிஇஓ, அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% மிடில் ஸ்கூல் எச்எம்ல இருந்து ப்ரமோஷன்ல பிஇஓ ஆக்கப்படுறாங்க.
மீதி 50% ஆஃப் வேகன்சி இன் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து நேரடி நியமனம் மூலயமா நம்ம டிஆர்பியை தான் பிஇஓ எக்ஸாம் நடத்துறாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்கள 50% ஆஃப் வேகன்சி இன் பிஇஓ போஸ்ட் நேரடியாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. சரி, பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல் இது ரெண்டும் சேர்த்து தொடக்க கல்வித்துறை கீழே வருது. சரி, இப்போ வேலைகளை பார்க்கலாம். இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் அப்பாயிண்ட் ஆயிட்டீங்க ஒரு பிரைமரி ஸ்கூலில் அப்படின்னா உங்களுக்கான வேலைகள் தெரியும். முதல்ல 1வது 2வது தான் எடுக்க வைப்பாங்க. 1வது 2வது 3வது பெரும்பாலான பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈராசிரியர் பள்ளி, மூவாசிரியர் பள்ளி தான். சரிங்களா? நம்ம ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் நமக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் கண்டிப்பாக அலாட் பண்ணுவாங்க. அந்த 3 கிளாஸ்க்கும் நம்ம வந்து பாடம் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். அது எப்படி 3 கிளாஸ்க்கு ஒரே ஆள் நடத்த முடியும்னா அப்படிதான் இருக்கு சிஸ்டம். நம்ம ஒரு வகுப்புலேயே எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு, ஸ்ட்ரென்த் எல்லாம் இப்போ கம்மி தான். அதனால ஒரே வகுப்புலேயே எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 3 கிளாஸ்க்கும் நம்ம ஒருத்தரே தான் பாடம் எடுக்கிற மாதிரி நிலைமை பெரும்பாலும் இருக்கும். புரியுதுங்களா? நான் எல்லா ஸ்கூலும் சொல்ல, ஒரு சில ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. அந்த மாதிரி ஸ்கூல்ல உங்களுக்கு வேலை கிடைச்சா நீங்க தாராளமா ஒரு கிளாஸ்க்கு மட்டுமே எடுக்கலாம். அடுத்து பிரைமரி எச்எம். பிரைமரி எச்எம் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வேலை உண்டு. 4வது 5வது நீங்க தான் எடுக்கணும். அடுத்து ஆபீஸ் ஒர்க்கு, இலவச பொருட்கள், நோட்டு புக்கு, யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து அலுவலகத்திலிருந்து வாங்கிட்டு வந்து மாணவர்களுக்கு விநியோகம் செய்யணும். இந்த மாதிரி பல வேலைகள் எச்எம்க்கு இருக்கு. அடுத்து மிடில் ஸ்கூல். மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பிரைமரி டீச்சர்ஸ்க்கு அதே தான் வேலை. மிடில் ஸ்கூல்ல பிடிஸ் இருக்காங்க இல்லையா? பிடிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரே ஒரு கிளாஸ்க்கு எடுத்தா போதும். எவ்வளோ ஸ்ட்ரென்த் குறைவா இருந்தாலும் 6, 7, 8ல ஏதாவது ஒரு கிளாஸ் நமக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சரா இருந்துகிட்டு நம்ம படிச்ச சப்ஜெக்டை 3 கிளாஸ்க்குமே எடுக்கணும். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா பாடம் எதனா ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. சோசியலோ, தமிழோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ நீங்க அதை எடுத்துக்கலாம். எதனா ஒரு வகுப்புக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா எல்லா மிடில் ஸ்கூல்லையும் 5 சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. 3 சப்ஜெக்ட்ஸ் தான் இருப்பாங்க. அதனால இருக்கிற பிடிஸை என்ன பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட் வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்து தான் ஆகணும். அதே போல மிடில் ஸ்கூல் எச்எம் போஸ்ட்டும் நம்ம பிரைமரி எச்எம் மாதிரி தான். அவங்களுக்கும் நிறைய வேலைகள், மாணவர்களுக்கு இலவச பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அரசு கேட்கும் புள்ளி விவரங்களை கொடுக்கறது, நிறைய ஆன்லைன் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் அவங்க செய்யணும். அது போக 6, 7, 8 வகுப்புகளுக்கு அவங்க படிச்ச பாடத்தை கண்டிப்பா எடுக்கணும். இப்பதான் நம்ம முக்கியமான ஒருத்தரை பார்க்க போறோம். இந்த கவர்மெண்ட் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூலுக்கு முதல் அதிகாரியா இருப்பது பிஇஓ, அதாவது பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர், வட்டார கல்வி அலுவலர். இவருக்கு வேலை என்ன அப்படின்னா, யார் வந்து வட்டார கல்வி அலுவலர் எந்த மட்டத்துல அவர் இருப்பார் அப்படின்னா, ஊராட்சி ஒன்றியம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பிடிஓ ஆபீஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த ஊராட்சி ஒன்றிய அளவுல தான் பிஇஓ இருப்பாங்க. ஒரு காலத்துல ஊராட்சி ஒன்றிய அலுவலர், அதாவது பிடிஓவை தான் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ல வந்து கவனிச்சிட்டு இருந்தாரு. அதன் பிறகுதான் எஜுகேஷனல் ஆபீசர்ஸ் வந்து போட்டாங்க. அதனால இன்னுமே அது வந்து ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் அப்படின்ற பேர்ல தான் இன்னுமே அழைக்கப்பட்டிருக்கு. நம்ம போற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுமே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அப்படிதான் பேர் இருக்கும். ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஊராட்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 1 அல்லது 2 வட்டார கல்வி அலுவலர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 20 ஸ்கூலுக்கு அவங்க தான் ஹெட். அத்தனை ஸ்கூலையும் நேரடியாக கண்காணிப்பவர் பிஇஓ தான். அத்தனை ஸ்கூல் டீச்சருக்கும் சம்பளம் வாங்கி தர வேண்டிய பொறுப்பும் பிஇஓவை சாரும். அடுத்து இந்த 20 ஸ்கூலையும் போய் ஆய்வு செய்ய வேண்டியதும், அவங்களுடைய கற்றல் அடைவை மேம்படுத்துறதுக்கு ஆலோசனைகள் வழங்குவதும், ஆண்டாய்வு செய்வதும் ஆகிய பொறுப்புகளும் வட்டார கல்வி அலுவலரையே சாரும். சரி, இந்த பிஇஓஸ் வந்து ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரிக்கே பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த பிஇஓக்கள் முழுக்க பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல் மட்டும்தான் அவங்க கண்காணிப்பாங்க. சரி, அதுக்கு மேல அதிகாரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இருக்கிறாங்க. அவங்க பேரு டிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 15 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குன்னா 30 பிஇஓஸ் இருப்பாங்க. அந்த 30 பிஇஓஸ்க்கும் ஒரு டிஇஓ இருப்பாங்க. டிஇஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர், மாவட்ட கல்வி அலுவலர். சரி, இந்த போஸ்டுக்கு வந்து எப்படி நேரடியா எடுக்கிறாங்களா, ப்ரொமோஷனல் எடுக்கிறாங்களா டிஇஓ அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஓலையும் 50% வந்து ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரியில இருக்கிற ஹெச்எம்ஸ 50% டிஇஓவாகவும் 50% வந்து நேரடி நியமனம் மூலமா நியமிக்கப்படுறாங்க. சரி, இந்த டிஇஓ எக்ஸாம் டிஆர்பி நடத்துறாங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த டிஇஓ எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி நடத்துறாங்க. இந்த டிஇஓவோட வேலைகள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வட்டார கல்வி அலுவலர்களை ஒருங்கிணைக்கிறது, அவங்களுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறது,
அதுபோக இந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா பிரைமரி டீச்சர்ஸையும் அப்பாயின்ட்மெண்ட் பண்றது, டிரான்ஸ்ஃபர் பண்றது, பணியிடை நீக்கம் பண்றது, பணி நீக்கம் பண்றது ஆகிய முக்கிய முடிவுகள வந்து டிஇஓ தான் எடுப்பாங்க. என்னதான் சம்பளம் வந்து பிஇஓ போட்டாலும், அவங்க வந்து இந்த மாரி முக்கிய முடிவுகள எடுக்க முடியாது. டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, அல்லது அப்பாயின்ட்மெண்ட் பண்றதோ, இது எல்லாமே டிஇஓவை சாரும். இப்போ ஒரு எய்டட் ஸ்கூல் இருக்கு. ஒரு எய்டட் பிரைமரி ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஒருத்தவங்கள அப்பாயின்ட்மெண்ட் பண்றாங்க அப்டின்னா, அந்த அப்பாயின்ட்மென்ட்ட வந்து அப்ரூவல் பண்ணணும். அந்த அப்ரூவலையும் யார் பண்றாங்கன்னா, அந்த டிஇஓ தான் பண்ணுவாங்க. அடுத்து இந்த டிஇஓ போஸ்ட்ல இருந்து அடுத்து புரமோஷன்ல பார்த்தோம்னா, சிஇஓ போஸ்ட் இருக்கு. சிஇஓ போஸ்ட் வந்து நேரடி நியமனம் மூலியமா எடுக்கிறது கிடையாது. புரியுதுங்களா? சிஇஓ போஸ்ட் முழுக்க முழுக்க 100% டிஇஓ புரமோஷன் மூலியமா தான் எடுக்கப்படுது. இந்த சிஇஓல இருந்து இயக்குனர் லெவல், அதாவது நம்ம ஸ்டேட் லெவல்ல இயக்குனர்கள் இருப்பாங்க தொடக்க கல்விக்கு. அந்த இயக்குனர்களா ஆக முடியும். அப்போ இந்த லைன் அப்ல என்ட்ரி லெவல் போஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா, செகண்ட் கிரேட் டீச்சர் என்ட்ரி லெவல் போஸ்ட். பிடி என்ட்ரி லெவல் போஸ்ட். பிஇஓ என்ட்ரி லெவல் போஸ்ட். டிஇஓ என்ட்ரி லெவல் போஸ்ட். இந்த 4 இடத்துல வந்து உங்களுக்கு கேட் இருக்கு உள்ள நுழையிறதுக்கு. சரிங்களா? அதுலயும் செகண்ட் கிரேட் போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க 100% நேரடி நியமனம் மூலியமா தான் நியமிக்கப்படுது. மீதி இருக்கிற போஸ்ட்லாம் 50% நேரடி நியமனம் மூலியமாவும், 50% வந்து புரமோஷன் மூலியமாவும் நியமிக்கப்படுது. இப்போ இது எல்லாம் தொடக்க கல்வி துறை கீழ வருது. இதே பள்ளி கல்வித்துறையை பார்த்தோம்னா, பள்ளி கல்வித்துறையில ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஆகிய இந்த 2 வகையான பள்ளிகள் வருது. இதுல ஹைஸ்கூல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அங்க இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பெரும்பாலும் பிடிஸ் தான் இருப்பாங்க. சரி, இந்த மிடில் ஸ்கூல்ல இருக்கிற பிடிஸும், ஹை ஸ்கூல்ல இருக்கிற பிடிஸும் ஒரே கிரேடா? ஒரே சம்பளமான்னு கேட்டா, ஒரே சம்பளம், ஒரே கிரேடு தான். என்ன புரமோஷன்ல லைன் மாறும். அவங்களுடைய லைன் வந்து மிடில் ஸ்கூல் ஹெச்எம்மாவும், அதன் பிறகு பிஇஓவும், அப்படி டிஓ தான். அந்த மாரி தான் அவங்க ஆக முடியும். ஆனா, ஹை ஸ்கூல்ஸ பொறுத்தவரைக்கும், ஹை ஸ்கூல்ஸ்ல இருக்கிற பிடி வந்து ஹை ஸ்கூல் ஹெச்எம் ஆக முடியும். ஹை ஸ்கூல் ஹெச்எம்ல இருந்து அவங்க வந்து டிஓ ஆக முடியும். ஒரு 2 ஜம்ப்ல என்ன பண்ணலாம் அவங்க டிஓ ஆயிடலாம். ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் பிடிஸும், 11, 12 வந்து பிஜி அசிஸ்டன்ட்ஸும் வேலை செய்றாங்க. இதுல இந்த ஹையர் செகண்டரி ஹெச்எம்மா யார ஆக்குவாங்க அப்டின்னா, நம்ம ஹை ஸ்கூல் ஹெச்எம் இருக்காங்கல்ல, அவங்கள்ல ஒரு சிலர வந்து ஹையர் செகண்டரி ஹெச்எம் ஆக்குவாங்க. அப்படி இல்லன்னா, இந்த பிஜி அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ல ஒரு சிலர வந்து ஹையர் செகண்டரி ஹெச்எம்மா ஆக்குவாங்க. சரி, இந்த பிஜி போஸ்ட் முழுக்க முழுக்க 100% நேரடி நியமனம் மூலியமா நியமிக்கப்படுதான்னு கேட்டா, இல்ல. இதுலயும் 50% வந்து நேரடி நியமனம் மூலியமாவும், 50% வந்து ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரில இருக்கிற பிடிஸ் மூலியமாவும் நிரப்பப்படுது. இவ்வளவுதாங்க இந்த பள்ளி கல்வித்துறை இயங்குற விதம். சரிங்களா? இதுல எதனா டவுட் இருந்தா கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. பதில் சொல்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பபாய். குட் நைட்.